ஒருவரிடம் நாம் நெருங்கிப் பழகும் போது அவர் பெயரை சொல்லி அழைத்து பேசுவது வழக்கம். அப்போது நெருக்கம் இன்னும் அதிகரிக்கும். ஒருவருக்கு அறிவுரை சொல்லும் போது அவர் நம் பக்கம் தலை சாய்த்தபடி அதை கேட்க வேண்டுமென்றால் அவர் பெயரை சொல்லி அழைத்து பேசத் தொடங்க வேண்டும். நம் பிரார்த்தனை இனிமையானதாக மாற வேண்டுமென்றால் இறை நாமத்தைச் சொல்லி அவரை அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போதுதான் பரலோகத் தந்தை மற்றும் பிள்ளை என்ற உறவு மேம்படும். மனம் அமைதி பெற வேண்டுமென்றால் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மன தைரியத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பிரார்த்தனையை நிறைவு செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்ற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும். ஜெபிப்பதற்கு வார்த்தைகள் கிட்டாத சமயத்தில் அவர் நாமங்களை மனதார உச்சரித்துக் கொண்டே இருங்கள். உங்களை சுற்றி எப்போதும் இறை பிரசனத்தை உணர வேண்டுமென்றால் தேவநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். தேவையற்ற பேச்சுக்களும் கசப்பான சூழலும் எழும்போது இறை நாமத்தை உச்சரியுங்கள். இயேசுவின் நாமத்தில் பரலோகத் தந்தையிடம் நீங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பதில் கொடுப்பார். பலவீனமான இருதயம் உள்ளவன் தேவநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் முட்டாள்தனம். இறை நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. தேவ கிருபை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். இறை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். ஆசீர்வாதத்தில் தழைத்துக் கொண்டிருந்த ஆபிரகாம் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு பின்னால் வந்தார். அவர் நாமத்தை சொல்லி துதித்தார். அவருக்கு பலிபீடங்களை கட்டி ஆராதனை செய்தார். ஆபிரகாம் நினைத்ததை விட அதிகமாய் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். கடல் மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் அவர் சந்ததியை பலுகி பெருகச் செய்தார். தேவநாமத்தை சொல்லி ஜபிக்கும் போது அவர் உன்னை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நாமத்தில் ஒன்றுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யோவான் 16:24 சொல்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே இதுவரைக்கும் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள், அப்போது அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.